அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் 21ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் வருகிறதுங்க. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு மிக்கது அப்படின்னு கூட சொல்லலாம். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி பார்த்திங்க அப்படின்னா 65 வருடத்திற்கு பிறகு மிகப்பெரிய நற்பலன்களை பார்த்திங்க அப்படின்னா 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு 65 வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அதிசயமிக்க இந்த பௌர்ணமியின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. இதன் காரணமாக பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாக பெறும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவானினுடைய சஞ்சாரம் இடம் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. எடுத்த காரியம் தாமதப்படுகிறது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு உண்டானாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தாமதப்பட்டாலும் உங்களுக்கு அது சாதகமாக முடிய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. கடந்த காலத்தை விட இந்த காலம், அதாவது இந்த பௌர்ணமி தினத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இரவில் நீண்ட நேரம் நீங்கள் தூங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். ஆனாலும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க எப்பொழுதுமே பிஸியாகவே காணப்படுவாங்க. செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்க பெறுவதற்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தம் நீங்க பெறுங்க. வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் நீடித்து இருந்த ஆரோக்கிய குறைபாடும் பூர்த்தியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குறதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்குங்க. விருந்தினர் வருகையும் இந்த காலகட்டத்தில் இருக்க செய்யும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். எடுத்த வேலையை செய்து முடிக்க கால தாமதமும் ஆகலாம். வழக்கத்தை விட கூடுதலாக நீங்கள் கொஞ்சம் முடிக்க வேண்டியும் இருக்குங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகுங்க. கண்கள் உபத்திரம் ஏற்படாமல் கவனித்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு உங்களுடைய கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கப்பெறும். அறிவாற்றலும் செயல் திறமையும் கூடுங்க. உழைப்பு வீண் போகாது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது அவசியமாகிறது. பொறுப்புகள் சற்று அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்திலையும் புகழ் அதிகரிக்குங்க. மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் உங்களுக்கு விலக பெறலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேருங்க. மேலதிகாரிகள் உதவியும் கிடைக்க பெறுவீங்க. சக ஊழியர்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலகும். அதே மாதிரி இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுப காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. நிலம் வீடு மூலமா லாபம் இருக்கும். இந்த பௌர்ணமி பிரகாசத்தின் போது
உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படுங்க. சுவையான உணவு கிடைக்கும். மனோபலம் சற்று அதிகரித்து காணப்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்கள் உங்களுக்கு நிறையவே அறிமுகமாவாங்க. அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம். எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அதே மாதிரி பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாங்க. வீண் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாக பெறும். எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடிய வாய்ப்புகளும் இருக்கு. பண வரத்து இருக்குங்க. எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது பௌர்ணமி தினம் எப்படி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் பூமிக்கும் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறதோ அதே மாதிரி இந்த பௌர்ணமி கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷமும் ஒரு பிரகாசமும் நிறைந்த வண்ணமே இருக்குங்க. உங்களுடைய குடும்பத்திலையும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா 65 வருடத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய இந்த பலன்கள் யாவுமே உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாகவே அமைய பெறுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சின்ன சின்ன விளைவுகளையும் பாதிப்பையும் ஏற்படுத்துமே தவிர பெருமளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதகமான நிலைகளை தவிர்க்க தான் முடியும் அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு சாதகமான நிலைகள் உருவாகக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் அளவு உங்களுக்கு சாதகமான நிலைகளை அவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இத்தனை நாட்களாக நீண்ட காலமாக உங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் இனி வரக்கூடிய இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரம் பளிச்சிட செய்யும். உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் தென்பட ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் பெறவும் முடியும். அதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்குங்க. ஆனால் அதற்கு நீங்கள் சற்று கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இரவு பகலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வாறு நீங்கள் உழைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக அமையும். உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்துடன் கூடிய ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்திலையும் உங்களுக்கு அமைதி மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுக்கிறதன் மூலமாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பலதரப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பொருள் வரவில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் பார்த்திங்கன்னா அது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிணக்குகள் வந்து மறையலாம். கோபம் கலந்த ஒரு வார்த்தைகளை உதிர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரபலங்களினுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்குங்க. பணியின் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியும் இருக்கலாம். அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உங்களுக்கு உருவாக செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் நீங்கள் ஈடுபடுவீங்க. சக மாணவர்களினுடைய விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயத்துலையுமே சற்று சாதகமாக நடக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரும் அளவில் நீங்கள் கஷ்டப்பட தேவை கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையான நிதானத்துடன் ஒரு அணுகுமுறையோடு இருந்தீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு நல்லவையாகவே நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சமாக அனுசரித்து போங்க. பெருமளவில் நன்மைகள் உங்களுக்கு
இருக்க பெறுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய உடல் நலத்திலையும் அக்கறையோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த காரியங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இந்த காலத்தில் மேலும் நீங்கள் நற்பலன்களை அதிக அளவில் பெறணும், வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயக பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும், தடை தாமதம் நீங்க பெறும்.